கூத்தாண்டவர் கோவிலில் எதுக்கு தாலி கட்டுறாங்க? ஏன் உடனே விதவை ஆகுறாங்க? மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனனுக்கும் நாககன்னிக்கும் பிறந்த 7 சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய தனது மகனை பலியிட்டால் போரில் வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தினால் அரவானை பலியிட அழைக்கும்போது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திருமணம் செய்தால் நான் பலியிட வருகிறேன் என்று கூறும்போது ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடி அவதாரம் தரித்த கிருஷ்ண பரமாத்மா அரவனை திருமணம் செய்து கொண்டு அடுத்த நாள் பலியிட்டு அதற்கடுத்த நாள் அவர் விதவையாகவும் காட்சியளித்து திருவருள் புரிந்த இடம் விழுப்புரம் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாறியுள்ளது. கூவாகம் என்ற ஊரில் மிகவும் சிறப்பாக திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு வம்சாவளியில் வந்த திருநங்கைகள் அனைவரும் திருவிழாவின் போது கூத்தாண்டவரை தனது கணவனாக மனதில் எண்ணி அந்த ஒரு நாள் அவருக்காக விரதமிருந்து திருமணம் செய்து கொண்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து அடுத்த நாள் அவருக்காக தாலி அறுத்து மாங்கல்யம் மஞ்சள் குங்குமத்தை இழந்து விதவையாக மாறி தனது அனைத்து கஷ்டங்களையும் மறந்து உலகில் அனைத்து சகல சந்தோஷங்களையும் அனைவரும் பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு விரதம் இருந்து செய்து வருகின்றனர் திருநங்கைகள். இதுதான் திருநங்கைகளின் வாழ்க்கை.